இன்றைக்கி நம்ம ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம் எத்தனை மாடல் நம்ம க்ரியேட் பண்ணலாங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 9 வேஸ் நான் போட்டிருக்கேன். அடிஷ்னல் 1 இருக்குது. டோட்டல் 10 இப்போதைக்கு. இன்னும் டிஃப்ரெண்ட்டான வேஸ்லாம் இருக்குது. பட் பேசிக் இது இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற டேட்டா ஃப்ரேம் தான் காமனான ப்ராஜெக்ட்ஸில். ஸோ அது எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறது எக்ஸாம்பிள்ஸோடு இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே லோட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்டான ஃபைல்ஸ் எல்லாமே லோட் பண்ணி வச்சுருக்கேன் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு மெத்தடும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. ஸோ பேக்கேஜஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுனா அதுக்கான சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் எதுவுமே நம்மள்ட்ட இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸை கால் பண்ணி அந்த சப்போர்ட்டிங் லைப்ரரிஸை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ஆப்ரேஷன்ஸை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குன்னா ஸ்பார்க் ஷெல் நீங்கள் ஷெல்லில் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் சப்மிஷன்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸ் போட்டுட்டு எந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸை நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்எம்எல்க்கான சப்போர்ட்டிங் லைப்ரரிஸை டேரெக்டாக லோட் எடுத்து இப்போ நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா இதுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸுமே பேக் எண்டில் இருக்கும். ஜஸ்ட் இமீடியட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் மாற்றி கொடுக்கும். counter data bricks spark xml underscore 2.10 spark 1.6 னா 2.10 கொடுங்க. 2x வச்சுன்னா 2.11 போயிடுங்க. டேரக்டா 1 இவங்க அந்த ஜார்ஸை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுது. ஒரு டேட்டா ஃப்ரேம் டேரெக்டாக க்ரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலாம். பேக்கு equal to SQL context dot read dot format. இது வந்து டேட்டாபேஸில் வந்து கிடைக்கிற நமக்கு அடிஷ்னல் லைப்ரரி. ஸோ அதோட ஃபார்மேட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் கிளாஸஸ் பேக்கில் அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. டாட் அண்டு இதுதான் என்னோடய ஃபைல், நான் லோட் பண்ணியிருக்க ஃபைல். cat ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனுன்னு ஒரு டேக் இருக்குது. ஃபுட் டேக்குள்ளே தான் நமக்கு தேவையான டேட்டா எல்லாமே இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த ஃபுட் டேக் நான் ஃபாலோ பண்ணி தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஆப்ஷனில் போயிட்டு ரோ டேக் ஃபுட்டுங்கிற அந்த டேக் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைலில் நான் ரெஃபர் பண்ணி லோட் பண்ண சொல்கிறேன். ஃபைல் இருக்க பார்த்து நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஓகே, டேட்டா ஃப்ரேம் ஆக்சுவலாக இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. அதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பாஸ் ஆகி வந்திருக்கு என்னென்னன்றது மாதிரி. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஷோ பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லைன்றது.
ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டாக மாற்றி கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டாக ஒரு டேட்டா ஃப்ரேம் டெவலப் பண்ணி அதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கிட்டோம். 7.95 எல்லாமே. ஸோ இது மேலே உங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் யூஸிங் ஜார்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஜார்ஸ் வச்சு பண்ணுறது தான் ஒன்றுமே இல்லை. இப்போ பேக்கேஜஸ் நம்ம வந்து நம்மள்ட்ட இல்லாத சப்போர்ட்டிங் லைப்ரரி இல்லாத ரெஃபர் பண்ணி எடுக்கிற மாதிரி இது ஜார்ஸ் எல்லாமே நம்மள்ட்டே இருந்து அது இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜார்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட ஆவரேஜ் ஜார் இருக்குது, சிஎஸ்பி ஜார்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக அந்த ஜார்ஸை நான் கால் பண்ணி நான் டெவலப் பண்ணலாம். இப்போ சாம்பிளுக்கு ஆவரேஜ் ஜாரை நான் எடுத்து நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கமாண்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸ்பார்க் ஐஃபோன் ஷெல் பேக்கேஜஸ்க்கு பதிலாக ஜார்ஸ்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த பார்த்து கொடுக்கணும். க்ளவுடரா ஜார்ஸ்குள்ளே போயிட்டு நான் யூஸ் பண்ணுற ஜார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்பார்க் ஆவரேஜ் ஆகும். ஸோ ஆவரேஜ் ஜார்ஸை நான் லொக்கேட் பண்ண போகிறேன். இது நம்மள்ட்டே இருக்கிற அந்த ஜார்ஸை லொக்கேட் பண்ணி நம்ம பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஓகே. ஸோ சேம் பாத் ஆவரேஜ் ஃபைல் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இதை நான் லொக்கேட் பண்ணி ஜார்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஆவரேஜ் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு. இதெல்லாம் சிம்பிளிஃபைடு வே, எப்படி நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமே எவ்வளோ சிம்பிளிஃபைடாக க்ரியேட் பண்ணலாங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் தான் நான் ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து யூஸிங் ஜார்ஸ். ஓகே, ஸோ எஸ் jobs equal to SQL context dot read format. ஏதோ டேட்டாபேஸ் சொல்லுதா. லோ இந்த பாத் இமீடியட்டாக அது போய்ட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ டேட்டா சிம்பிளாக ஷோ போட்டுருக்கவே போதும். ஓகே, ஸோ அந்த டேட்டா என்னங்கிறத ரீட் பண்ணி இந்த பார்த்துட்டு ஆவரேஜ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரைஸ்டாக மாற்றி கொடுத்துருச்சு. இதுக்கு நீங்கள் ஏபிசி ஃபைல்ஸ் அண்ட் ஆவரோட ஸ்கீமா ரெஃபர் பண்ணி நீங்கள் ஜார்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க, டூல் ஜார்ஸ்லாம். இந்த மாதிரி லைப்ரரி இருந்தால் டேரெக்டாக அது போய் ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது வெரி ஈஸி நமக்கு. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்றது பார்ப்போம். கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அது ஒன்றுமே கிடையாது. பிடிஎஃப் இது நீங்கள் நிறைய இடத்துல கூட பார்த்துக்கலாம். ஒரு ஃபைலாக இருக்கும், இல்லை ஒரு கலெக்ஷன்ஸ் டேட்டாவாக இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சீக்வன்ஸ் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2-3 ரெக்கார்ட் நான் டம்மியாக உள்ள லோட் பண்ணி பார்க்குறோம். 3,3 போதும். ஓகே, ஸோ அது வந்து டேரெக்டாக 2DF போட்டுட்டு இது எந்த மாதிரி எனக்கு வேணுங்கிறத நான் ரெஃபர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பரு எஸ் நம்பர்னு போட்டுக்கிறேன். செகண்ட் வந்து நம்பர் என்னன்னு நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, டபுள்
ஓகே சார். ஸோ இப்போ வந்து டிஎஃப் கலெக்ஷன்ஸில் இருந்து நான் ஷோ பண்ணி பார்க்கலாம். டேட்டா ஃப்ரேம் டெவலப் பண்ணிட்டேன். இது எப்படி வருங்கிறது பார்ப்போம். தட்ஸ் இட். சிம்பிளாக ஒரு டேட்டா ஃப்ரேமாக கலெக்ஷன் டேட்டாஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இது அடுத்த டைப். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைப், ஸ்கீமா ஃபைல்லேருந்து டேரெக்டாக ரீட் பண்ணி பண்ணுறது. ஸோ ஸ்கீமா ஃபைல்லேருந்து எப்படி நம்ம பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இருக்கிற ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஓஆர்சி இருக்குது, பாக்கெட் இருக்குது. இது எல்லாமே ஸ்கீமா ஃபைல் தான். இதுலேருந்து இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி இது வந்து fourth type, value of df underscore c file equal to இந்த பார்த்து நான் லொக்கேட் பண்ணுறேன். sqoop context dot read dot என்னென்ன ஃபைல் ஃபார்மில் க்ரியேட் பண்ணாங்க ஒரு மாதிரி தெரியும். அந்த பாக்கெட் எடுக்கிறேன், டேரெக்டாகவே நம்ம லொக்கேட் பண்ணது பண்ணலாம். ஸோ பாக்கெட் ஃபைல். ஓகே, ஸோ அதில் இருக்க டேட்டாவை டேரெக்டாக வியூ பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி இப்போ ஸ்கீமா ஃபைலில் நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஓஆர்சி ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். அதையும் சும்மா இப்போ ரெஃபர் பண்ணி பார்ப்பேன். ஒன்று read dot org ஸோ அண்டர்ஸ்கோர் 1 போட்டு ஒரு ஓஆர்சி ஃபைலில் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஷோ. ஓகே, தட்ஸ் இட். இந்த மாதிரி நம்ம ஸ்கீமா ஃபைலை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். அடுத்த டைப்பு ஹைவ் கான்டெக்ஸ்ட். ஸோ ஹைவ் டேபிளை டேரெக்டாக ஸ்பார்க்கில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹைவ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைவ் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணணும்னா நல்லா தெரியும். நமக்கு ஒரு ஹைவ் கான்டெக்ஸ்டே நம்ம டெவலப் பண்ணணும். ஈக்குவல் டு apache dot sql dot hive dot hive context spark context ரெஃபர் பண்ணணும். இதுதான் காமன் வே. ஓகே, ஸோ இப்போ ஹைவ் கான்டெக்ஸ்ட் பார்க்கணும்னா முதல்ல ஹைவ்ல என்ன டேபிள் வச்சுட்டு பார்க்கலாம். டெமோ நோட் வச்சுருக்கேன். ஷோ டேபிள்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் எக்ஸ்ட்ரான ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை நம்ம இப்போ ரெஃபர் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் ஹைவ் டேபிள் டேரெக்டாக இங்கே எப்படி நம்ம கால் பண்ணலாம் நம்ம பார்ப்போம். hive equal to hive context dot read dot table. அந்த டேபிள் நேம் டேட்டா கொடுக்கலாம், பட் டேட்டாபேஸோட சேர்த்து கொடுக்கலாம். database name. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணி பார்த்துருவோம். ஸ்டார்ட் ஃப்ரம் லிமிட். ஸோ இதாவது இருக்க டேட்டா. ஸோ அதே தான் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ யூஸ் பண்ணி ஷோ பண்ணி பார்ப்போம். ஸ்பார்க் இது மோஸ்ட்லி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஹைவ் டேபிள் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி டேட்டா ஃப்ரேமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது அடுத்த ஒரு ஓகே. சிக்ஸ்த்து இப்போ கேஸ் கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஸ்கேலாவில் கேஸ் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் டைப்ஸ் இருக்குது. அது
பண்ணி பண்ணுறது. ஓகே, ஸோ அது ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கேஸ் கிளாஸ் டெவலப் பண்ணணும். அந்த கேஸ் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிசிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணுவோம். spark.sql sql.sql அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க்ல இருந்து சீக்வல் வந்து சீக்வல் கான்டெக்ஸ்ட்டோட இம்ப்ளிசிட் எடுப்பாங்க. டைப் பண்ணி இதை கிரியேட் பண்ணும்போது சீக்வல் கான்டெக்ஸ்ட் கிரியேட் இருக்கும். டாட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் வரும். implicit okay implicits ஓகே. ஸோ இப்போ தான் வந்து ஒரு நம்மளோட இது எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி டேட்டாவோட இன்டெகிரேஷன்ஸ் பண்ண முடியும். அது இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறது. ஸோ நான் இப்போ ஒரு டம்மியோ கேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நம்மகிட்ட எம்ப்ளாயி தானே இருக்குது டேட்டாபேஸ். டேட்டா டிபேட் இருக்கும். ஓகே, எம்ப்ளாயி தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த ஃபைல் வச்சுட்டு நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். நான் இந்த கிளாஸ்க்கு தேவையான வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி தேவைப்படும். ஸோ அதை நான் இன்டென்ட் டிக்ளேர் பண்ணுறேன். நேமு, ஸ்ட்ரிங்கு, கேட், நேமு, ஐடி நேமு, டெசிக்னேஷன்ஸ். Designation okay. String கொடுத்து ஒரு கேஸ் கிளாஸ் டெவலப் பண்ணுறேன். ஸோ இது இப்போ ஒரு கிளாஸ் எம்ப்ளாயிங்கிற ஒரு கிளாஸை நான் டெவலப் பண்ணிட்டேன். யூஸிங் கேஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் எல்லாத்தையுமே டைரெக்டாக போய்ட்டு ஒரு நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத போய் பார்க்கலாம். அதனால ஒரு டம்மியாக ஒரு ஆர்டிடி கிரியேட் பண்ணுறேன். RDD equal to just ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். இந்த டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணி இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிறோம். டிஸ்பிளே ஒன்று இருக்கு. ஓகே, இந்த ஆர்டிடியோட டேட்டா வெரிஃபைங் பார்ப்போம். ஓகே, இந்த ரெக்கார்டை இப்போ டேட்டா ஃப்ரேமை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ empdf equal to RDD டாட் ஜஸ்ட் ஒரு மேப் பண்ணுறோம். மேப் யூஸ் பண்ணி லைன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நார்மலாக பண்ணுற மாதிரி லேண்டா ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கமா பேஸ்ட் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணவே இவ்வளோ ரெக்கார்டு தனியாக இருக்குது. இந்த தனியாக இருக்க ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கரெக்டாக கேஸ் கிளாஸில் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். அகைன் ஒரு மேப் பண்ணி மேப்பில் ரெக்கார்டுக்கும் ரெக்கார்டை எடுத்து எம்ப்ளாயிங்கோட அந்த ஆப்ஜெக்டில் போயிட்டு அந்த கேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டில் ஒவ்வொரு ரெக்கார்டுமே
ஆட் பண்ணுறோம். ரெக்கார்ட் ஆஃப் 0, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து இன்டீஜர், ஸோ ட்ரிம் பண்ணணும், டு இன்ட்டாக கன்வர்ஷன் பண்ணுறோம். செகண்ட் ரெக்கார்டு எதுவுமே இல்லை, ஸோ டேரெக்டாக நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். தேர்ட் ரெக்கார்டும் இது பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இந்த பேக்கெட் க்ளோஸ் டு 1 2 1 2 1 2 டாட் 2df. ஓகே, இப்போ அப்படியே வந்து அந்த டேட்டா எல்லாத்துக்கும் கேஸ் கிளாஸோட அப்ளை பண்ணிட்டோம். இப்போ டேட்டா ஃப்ரேமே டெவலப் ஆகிடுச்சு. இது பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th வந்து JDBC கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம். ஸோ JDBC கனெக்ஷன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தான் இருக்குது. ஒரு ஆரக்கல் டேபிள் இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஆர்டிபிஎம்எஸ் டேபிளில் JDBC கனெக்ஷன் மூலமாக டேட்டா ஃபேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர மெத்தட். ஓகே, அது இப்போ பார்க்க போகிறோம். கனெக்ஷன். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து JDBCக்கான அந்த யூஆர்எல் நமக்கு நல்லா தெரியணும். ஸ்கூப்க்கு நீங்கள் கொடுப்பீங்க, அந்த யூஆர்எல் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த யூஆர்எல் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுங்க. JDBC இதை ஜஸ்ட் ரீட் தான் பண்ணிட்டு வந்து இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணும். டேட்டா எதையும் டேட்டா ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாது, ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ணும். ஸ்கூப் ஆப்ரேஷனில் நீங்கள் அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணி உள்ள ஹடூப்குள்ளே நீங்கள் லோட் பண்ணுவீங்க. ஸோ அதே JDBC யூஆர்எல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். JDBC கன்ஃபார்ம் பண்ணிக்கும். DBA Cloudera tables, databases, use DB, show tables. ஓகே, ஜஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து ஒரு டேபிள் நம்பர் ரீட் பண்ணி இப்போ நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ JDBC யூஆர்எல் நான் கனெக்ட் கொடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு டேபிள் செலக்ட் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோன்னா கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம டெவலப் பண்ணி தான் நம்ம பண்ணலாம். JDBC டெவலப் பண்ணுறப்பவே கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கும், அந்த க்ரெடென்ஷியல்ஸ் பாஸ் பண்ணுறது. ஸோ அந்த இது கிரியேட் பண்ண போகிறோம். கனெக்ஷன் equal to new java dot util dot properties. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நான் கனெக்ஷன் பாஸ் பண்ண போகிறேன். கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டி டாட் set property user retail DBA. ஸோ அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிக்குள்ள பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம்.
Cloudera டிசைன் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு கிரெடென்ஷியல்ஸை பாஸ் பண்ணியிருக்கோம். டேபிள் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஜேடிபிசி கனெக்ஷன்ஸில் டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ண போகிறோம். JDBC _ds equal to fill context dot read dot JDBC யூஸ் பண்ணி URL கொடுத்துருக்கோம். செகண்டு டேபிளோட நேமு TBL underscore name TBL underscore name URL TBL underscore name and connection prop command and connection prop. ஓகே, இப்போ யூஆர்எல் வந்து ஜேடிபிசி யூஆர்எல் நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம். எந்த டேபிள் நம்ம எடுக்க போகிறோங்க சொல்லியிருக்கோம். யூஆர்எல்லே வந்து ரீட்டைல் டிவி ஓகே, ரீட்டைல் டிவிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூஆர்எல் வந்து இதை லொக்கேட் பண்ணி இந்த டேட்டாபேஸை லொக்கேட் பண்ணிட்டோம். டேபிள் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ்ன்ற டேபிள் லொக்கேட் பண்ணோம். கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னா கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருது. ஓகே, வேணும் அந்த ப்ராடக்ட்னு அந்த டேபிளில் போய் லொக்கேட் பண்ணி அவுட்புட் வந்துடுச்சு. ஓகே, அதான் ப்ராடக்டோட வேல்யூ எல்லாமே இருக்குது. அதுதான் கீப் பண்ணது இருக்குது. 1 to 20 ரெக்கார்ட்ஸ் நம்ம நார்மல் இருக்குது. ஓகே, ஜேடிபிசி பார்த்துட்டோம். அடுத்ததாக டைரக்ட் டு டிஎஃப் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, இது டைரக்ட் டு டிஎஃப் ஒன்றுமே இல்லை. அந்த ஃபைல் நீங்கள் ரீட் பண்ணிருப்பீங்க, ஏற்கனவே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டியிலேருந்து நீங்கள் கேஸ் கிளாஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி பண்ண போகல, டேரெக்டாக இதிலே வந்து டேட்டா ஃப்ரேம் அப்ளை பண்ணி பண்ணுறது. கேஸ் கிளாஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்கீமா ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸில் வந்து டேட்டா ஃப்ரேம் டேரெக்டாக க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக நான் போய்ட்டு ஆர்டியில் டேரெக்டாக அப்ளை பண்ணுற ஒரு மேப்பை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா கமா பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். மேப்பில் இந்த அவுட்புட்டை எடுத்து டைரெக்டாக வந்து அனதர் ஒரு மேப் கொடுத்து ஸோ கலெக்ஷன்ஸில் இருக்கிற காலம் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். மீன் இங்கே எம்ப்ளாயி டிஎஃப் எம்ப்ளாயி கேஸ் கிளாஸ் ஒன்று நம்ம கொடுத்து அதுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். இப்போ அதில் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். கலெக்ஷன்ஸ் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு வந்து ஐடி. ஸோ train.to int comma collections of 1 வந்து string தான், ஸோ நாட் required. of 2 அதுவும் string தான், ஸோ வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், 2 க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ மொத்தம் 3 டாட் 2df இங்கேயே கொடுத்துட்டு டைரெக்டாக ஐடி கமா name comma designation. சாரி, ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். டைரக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஎஃப் அண்டர்ஸ்கோர் டைரக்ட்ங்கிறது ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது.
ஓகே, எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ கேஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கரெக்டாக உங்களோட ஆப்ஜெக்ட்ஸை லொக்கேட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து நார்மலாக உங்களால் ஸ்பெசிஃபிக் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக்காக நீங்களே டெவலப் பண்ணுறது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி தான் போகணும். ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கிரியேட் பண்ணி பார்க்கலாம். Create data frame create data frame method. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் அதே ஆர்டிடி நம்ம எடுத்துக்குவோம். ஆர்டிடியில் ஸ்கீமா அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு தனியாக ஸ்கீமா அப்ளை பண்ண போகிறோம். ஆர்டிடியை அந்த ஸ்கீமோட டேட்டா மேட்ச் பண்ண போகிறோம். இது வந்து லுக்ஸ் லைக் கேஸ் கிளாஸ் மாதிரி தான், பட் கேஸ் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணாமல் வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறது. ஸ்ட்ரக்ட் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுறது. ஜாவா டெவலப்மெண்ட்ஸில் ஸ்பார்க் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வகை இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீமா டெவலப் பண்ணுவோம். ஸ்ட்ரக்ட் டைப் வரும். ஸ்ட்ரக்ட் டைப்புக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கீமா எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்கீமா எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் கொண்டு வந்துடுங்க. ஐடி type false, இது அப்படியே மாறிட்டே இருக்கும். மொத்தம் 3 ரெக்கார்டு, ஐடி, நேம், டெஸ்டினேஷன்ஸ் போட்டுக்கணும். நேம் ஸ்ட்ரிங், நேஷன், ஓகே. ஸோ லிஸ்டோட ஒரு க்ளோஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்ட் டைப்போட ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா struct type, value of struct type are not found. ஓகே, ஸோ நம்ம வந்து டைப்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். spark.sql.types underscore டைப்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ரோ ஆப்ஜெக்ட்ஸ் கன்வர்ஷன்ஸ்க்காக நம்ம ரோங்கிறதையும் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ரைட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்ட் டைப் டெவலப் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இருக்க எல்லா டீட்டெயிலுமே தனித்தனியாக ஸ்ட்ரக்ட் ஃபீல்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ இது மேலே நம்ம ஆர்டிடியோட அந்த நம்ம ஆர்டிடியாக க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஃபைல்ஸை அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிடியை முதல்ல வந்து ஒவ்வொரு லைனுமே வந்து ரெக்கார்டாக கன்வெர்ட் பண்ணணும். நார்மலாக மாதிரி தான். ஸோ அந்த ஆர்டிடியை ரோ ஆர்டிடியாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஆர்டிடி டாட் அதே மெத்தட் தான். இது டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பிட் பை ஆப்ரேஷன் பண்ணி 20F தவிர இது எல்லாமே இப்படி வரும். ஸோ இது வந்து நான் ரோ ஆர்டிடின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரோ ஆர்டிடியை மேப் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிடிக்கு வந்து சின்ன மிஸ்டேக் இங்கே வரும். ஸோ மேப்புக்குள்ளே வரும்பொழுது காலம் கொண்டு வந்துட்டு ரோ ஆர்டிடியை கன்வெர்ட் பண்ணணும். ரோ ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரிப் பண்ணணும். 1 ஓகே,
இந்த bracket mark ரோக்கு ஒன்று முடிச்சு மேப்புக்கு ஒன்று முடிச்சு 0 ரோ அண்ட் மேப். ஓகே கரெக்டாக இருக்கும். ஓகே ஸோ ஒரு ஆல்ரெடி நமக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா SQL.rowங்கிற ஒரு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒரு ஸ்கீமா நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்கீமாவை எடுத்து இந்த ரோ ஆப்ஜெக்ட் மேலே டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ schema underscore data frame equal to SQL context dot create data frame இருக்கு பாருங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ரோ ஆப்ஜெக்ட் மூலம் டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிடி கம்ஸ் வித் ஸ்கீமா வரணும். அது முக்கியம், மாற்றி கொடுத்துறாதீங்க. ஸோ ஆர்டிடி கம்ஸ் வித் ஸ்கீமா. ஓகே தட்ஸ் இட். டேரெக்டாக போய்ட்டு அந்த ரெக்கார்ட் மேலே வந்து ரோ ஆப்ஜெக்ட் மேலே நம்மளோட அந்த ஸ்கீமாவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமை டெவலப் பண்ணுறோம். இதை இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட், கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம 9 வகையில் கிரியேட் பண்ண முடியும். இன்னும் நிறையா இருக்குது. ஸ்பார்க் டு எக்ஸ்பிரஷனில் வேறு மாதிரி வரும், ஸ்ட்ரீமிங்கில் நம்ம பண்ணுறப்ப வேறு மாதிரி வரும். அதை லேட்டஸ்ட் செஷனில் பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் Cloudera எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு என்னது இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறப்போ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இது ஒரு ரீகால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு வகையில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணலாம். சரி, டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. எக்ஸிஸ்டிங் டு நியூ டேட்டா ஃப்ரேம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வகை தான். ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து இன்னொரு டேட்டா ஃப்ரேம் டெவலப் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக இப்போ டெவலப் பண்ண டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா டிஎஃப். ஸோ ஸ்கீமா டிஎஃப்ல இருந்து மறுபடியும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நியூ டிஎஃப் கொடுத்தோம்னா அது அங்கே வரும். ஜஸ்ட் இப்போ ஃபில்டர் பண்ணுறதா ரெக்கார்டு, அது வந்து நியூ டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் ஆகும். நேம் இருக்குது, நேமை வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ தினேஷ் குமார் அப்படின்னு ஒரு ரெக்கார்டை மட்டும் தனியாக இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். ஓகே ஸோ நியூ டேட்டா ஃப்ரேமில் வந்து ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் மட்டுமே வரும். இது ஒரு வகை, பட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இது நார்மலாக வந்து நம்ம பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கிரியேட் ஆகுது. ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு எல்லா டைப்பும் நம்ம பார்த்துட்டோம். பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி, ஜாப்ஸை யூஸ் பண்ணி, டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி, ஸ்கீமா ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி, ஹைவ் கான்டெக்ஸ்ட், கேஸ் கிளாஸஸ், JDBC கனெக்ஷன்ஸ், டைரக்ட் 2DF மெத்தட், அப்ளைங் கிரியேட் டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் டு நியூ டேட்டா ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி நம்மளால் கிரியேட் பண்ணலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மறுபடியும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷனோட வருவோம். ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல் தி பெஸ்ட்.